என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்லாம்? இருங்க, மைக் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஆயிட்டுருக்கு. அது வேறு ஒரு ப்ராப்ளம்ங்க. சம்டைம் அதை ஆன் பண்ணாமே பேசிகிட்ருப்பேன் பைத்தியம் மாதிரி. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்லாம்? நான் எல்லோரையும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். The only prayer that I have today is I shouldn't get emotional. ரொம்ப பர்ஸ்ட் ஆகக்கூடாது. பிகாஸ் ஜஸ்ட் half a minute பிஃபோர் இந்த வீடியோ வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஸ்கிரிப்டடெல்லாம் வராதுங்க. அப்படியே ஆன் பண்ணி அப்படியே பேசுவேன் ஆன் ஃப்ளோவில். I was on a call அஃபிஷியல் நம்பரில். யூ பீப்புள், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க லைக் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன். எஸ், அது உண்மை தான். நான் அதை பார்க்குறேன், ஃபீல் பண்ணுறேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஒருத்தி இருக்கவே கூடாது, இவளை காலி பண்ணிடணும் அப்படின்னு யாராச்சும் நினச்சா கூட இன்டைரக்டாக ஒரு எட்டர்னல் ஒரு டிவைன் ஃபோர்ஸாக நீங்கள் எல்லாம் வந்து பல வேலை செய்கிறீங்க, செஞ்சிட்ருக்கீங்க. நான் ரொம்ப இழுக்க வேணாம், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம பாபா வந்து, அதாவது கடவுள் வந்து டைரெக்டாக வந்து பேச போகிறது கிடையாது. டைரெக்டாக சில ப்ரெசன்ஸ் எல்லாம் காமிப்பார். அதுக்கு முன்னாடி இந்த பாபா டாலர் உங்களுக்கெலாம் ஞாபகம் இருக்கா? ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், இந்த டாலர் எஸ்பெஷலி. ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பாபா கிட்ட வந்து ஃபைனலாக இது முடிக்கிறேன், ஐம் எண்டிங் அப் திஸ் அப்படின்ட்டு ஒரு சண்டை பாபா கூட. இந்த அம்மன் படத்தில் வர மாதிரி, நான் கூப்பிட்டாதான் நீ வரணும்னு அவங்க சொல்கிற மாதிரி, நான் என்ன சொல்லிட்டேன், நீயா கூப்பிடணும், நீயா அப்ரோச் பண்ணணும், அப்போ நான் வந்து எல்லாமே ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பைத்தியக்காரி மாதிரி என்ன பண்ணிட்டேன், நிறைய விஷயங்களை ஹோல்ட் பண்ணிட்டேன். இந்த கையாரை வந்து நான் எத்தனை பாபா ஸ்டாச்சூஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வாங்கினவங்க எல்லாருக்கும் தெரியும். யாரெல்லாம் என்கிட்ட பாபா ஸ்டாச்சு, வாராகி ஸ்டாச்சு வாங்கியிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு எனக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் அப்போ பிரதிஷ்டை பண்ணப்போ எனக்கு அனுப்பிச்சிங்க, அதெல்லாம் பழைய நம்பரில் அந்த டேட்டாலாம் இப்போ இல்லை. இப்போது உங்கள் வீட்டில் அந்த பாபா வாராகிலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து இப்போ ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எல்லோரும் திரும்பி வந்துட்டாங்க. இனி எந்த மாதிரி பாபா வேணும் உங்களுக்கு? பாபா வேணுமா? பாபா பாதம் வேணுமா? எதுனால எனக்கு சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக, இது நான் டெடிக்கேட்டட் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். பட் நான் சொல்கிறேன், இது உங்களுக்காக நான் வந்து ரொம்ப இந்த தேடலுக்காக தான், இந்த தேடலில் தான் இந்த வீடியோவே இருக்குது. ஆக்சுவலி வைஜெயந்தி மாலை, சரிங்களா? இது வந்து சாதாரண ஒரு பொருள் கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க, மந்திரம் தியானம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் சும்மா கூட கழுத்தில் போட்டுக்கிட்டால் கூட இந்த கருங்காலி ருத்ராட்ச எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு மாலை இதுங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட போயிருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸோ விளக்கு கடை ராஜலக்ஷ்மி அம்மாவோட இன்டர்வியூ வந்து அதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் எங்கே போனேன், என்ன பண்ணேன், எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து நான் போயிருந்தேன். அவங்க நமக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க, அம்மாவுக்கு நான் இன்டர்வியூ கொடுத்தேன். அது எல்லாமே வந்து போஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து போய் பார்க்குறேன். அதாவது ஒருத்தங்க கிட்ட இவ்வளோ விசுவாசமாக இருக்க முடியுமா? அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் ப்ரைடல் பண்ணியிருக்கேன் போல். அக்கா ஜெயந்தி அக்கா வந்து, அதாவது எம் பேஜில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து அது நார்மலுங்க, சரிங்களா? ஆனால் இன்னொருத்தவங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெயந்தி அக்கா வந்து எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க. அந்த அக்கா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப போல்டு. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு மேக்கப் பண்ணாங்க. த்ரெட்டிங்லாம் பண்ணக்கூடாது, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது வேண்டாமா, குழந்தைக்கு வலிக்கும், அந்தளவுக்கு சொல்லி எனக்கு பண்ணாங்கன்னு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு பேபி ஷவர் மேக்கப் பண்ணியிருக்கேன் போல். உண்மையாக அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஒரு கிராட்டிடியூட், அதை வந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த கிராட்டிடியூட் ஷி ஹேட் ஆன் மீ. உங்களுக்கு வந்து எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே நான் ஷீரடி போனது எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிடணும், உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்க்காகட்டும்,
அதாவது நான் ஒரு செல்ஃப் ட்ரிவன் பர்சனுங்க. என்னை யாரும் வந்து புஷ் பண்ணுறது கிடையாது. புல் வேணால் பண்ணுவாங்க, இழுத்து வேணால் போடுவாங்க. நீ பண்ணுன்னு சொல்கிறதுக்கு வந்து கிடையாது. இப்போ என் பையனுக்குமே அந்த மெச்சூரிட்டி இல்லை. மேபி ஃப்யூச்சரில் அவனுக்கு அது வரும். அது தேவையில்லை, நம்ம இன்பில்ட்டாகவே அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நான் வந்து எங்காவது லேக் ஆகிட்டேன், எங்காவது டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா உடனே ஓடி வந்து என்னை பூஸ்டப் பண்ணுறது. ஸோ உங்களுக்காக தான் மறுபடியும் இந்த விஷயத்தை நான் வந்து செஞ்சேன். பாபா வந்து அதாவது மனுஷங்க ரூபத்தில் தான் நம்மக்கிட்ட அதாவது நேச்சர் வந்து நாட்ஸ் மாதிரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி 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 கனெக்ட் ஆகி வரும். ஓகே, அப்படி கனெக்ட் ஆகி வந்து என்னை வந்து ஷீரடிக்கு வர வச்சார். ஸோ 2017 நான் பாபாவோட டிவோட்டி. சரிங்களா? நான் ஷீரடி போனது கிடையாது. நான் நம்ம வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து பாபாவோட ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டாச்சூஸ் ஆகட்டும், இந்த டாலர் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நான் பந்த் பண்ணேன், ஸ்டாப் பண்ணேன். ஒரே ஒரு சிங்கிள் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து என்னை பிரேக் பண்ணிச்சு. நீங்களா இப்படி டவுன் ஆனீங்க அப்படின்னா, ஆமாம், நான் தான் அந்த தப்பை செஞ்சேன். அது ரொம்ப பெரிய தப்பு. அதாவது எல்லாரையும் நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம உடையணுன்னு தான் பண்ணாங்க. அந்த அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப, என்ன பண்ணால் ஒரு லேடி உடைவாலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் ஸோ பெயின்ஃபுல். என்னை வந்து சொன்னால் பரவாயில்ல, எனக்கு லைஃபே கொடுத்த பாபாவை வந்து அவங்க சொன்னது வந்து என்னால் டாலரேட்டே பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். அப்போ நான் பாபாட்ட வந்து சொல்கிறேன், பாபா நீங்கள் வந்து என்ன நீங்கள் பிரியப்பட்டா நீங்கள் திரும்ப எப்பாவது கூப்பிட்டா நான் வருவேன். அண்ட் இது வந்து ஷிரடியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. நம்ம நேச்சரில் போடுற சில வேர்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமான உயிர் இருக்குது. அது வந்து டைம் எடுக்கும், ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் பாபா வந்து என்னை அழைச்சார். ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட், சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட், அப்படியே சுற்றி வந்து என்னை ஷீரடி அழைச்சி நான் ஷீரடி வந்து போகிறேன். மேபி இந்த வீடியோவில் நான் எல்லாமே அட்டாச் பண்ணுறேங்க. இல்லைன்னா இஃப் அட் ஆல் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் போகிறேன். நான் போகும்போதே எனக்கு இன்னொரு உத்தரவு. அதாவது நான் அதையெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாமான்னு தெரியல, நான் காட்டுறேன். நான் வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி, இது வந்து என்னோடய பழைய ஃபோன், நீங்கள்லாம் அந்த பழைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுவீங்களா, அந்த ஃபோனு. இந்த பொண்ணு, இந்த பர்டிகுலர் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஆருவிட்டா ஆர்த்தி, இவங்களுக்கு வந்து நீங்கள் பாபா ஸ்டாச்சு கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்கள் மறுபடியும் இப்போ பாபா ஸ்டாச்சு பண்ணுறீங்களாக்கா, எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டு கண்டினியூஸாக சேட் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ வந்து அது மறுபடியும் எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன், ஓகே பாபா வந்து கூப்பிடுறாரு நம்மளை வந்து இது மறுபடியும் இந்த இதை செய்ய சொல்கிறாருன்னு. எல்லாமே இருக்குங்க, இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் இதை ஷார்ட்டாக முடிக்கிறேன். டெடிக்கேட்டட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.